கல்விதான் கடவுள் என்றும் அதுதான் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் என்பதால் படியுங்கள் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை கொளத்தூரில் பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம், மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா மற்றும் பணிகள் நிழற்குடை ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து கொளத்தூர் பூம்புகார் நகரில் உள்ள கட்டப்பட்டுள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதல்வர் திறந்து வைத்தார். அங்கு மாணவிகளுடன் பேசிய முதல்வர் கேன்டீன், நூலகம் உள்ளிட்ட பகுதிகளை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், பெண்கள் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் என கூறினார். கொளத்தூரில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பார்த்து பல்வேறு தரப்பினரும் வியந்து வருகின்றனர் என கூறிய முதல்வர், இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறோம் என்றார். இந்நிலையில் கல்விதான் கடவுள், அதுதான் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் என்றும் அதனால் படியுங்கள் எனவும் முதல்வர் கூறினார். கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு இல்லாத திட்டங்கள், எங்கும் இல்லாத வகையில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதன்பின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள அமுதம் நியாய விலை கடைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை முதல்வர் வழங்கினார்.